இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை கொண்டாடி திருவழிபாடு ஆண்டை நிறைவேற்றுகிறது. இன்று திருவழிபாடு ஆண்டின் இறுதி ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். வருகின்ற ஞாயிறிலிருந்து நாம் திருவருகை காலத்தை தொடங்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருவழிபாடு ஆண்டு முடியும் போது அந்த இறுதி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசருடைய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அது உங்களுடைய பங்கு பாதுகாவலர். ஏன் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது? 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் தன்னுடைய சுற்றுமடல் குவாஸ் பிரிமாஸ் என்ற சுற்றுமடல் வழியாக இந்த திருவிழாவை உலகம் முழுவதும் அகில திருச்சபையில் கொண்டாடுமாறு அவர் ஆணையிட்டிருக்கின்றார், கட்டளையிட்டிருக்கின்றார். அதன் பிறகு இதை ஒவ்வொரு இறுதி ஞாயிற்றுக்கிழமை, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையை கிறிஸ்து அரசர் விழாவாக கொண்டாடப்படுகிறது. 1925ஆம் ஆண்டு ஏன் திருத்தந்தை இந்த திருவிழாவை தொடங்கி வைத்தார்? ஏனென்றால் முதல் உலகப் போர் முடிந்ததும் மக்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். எல்லாவற்றையும் இழந்தவர்களாக இருந்தார்கள். பல நாடுகளில் பஞ்சம் ஏற்பட்டது. பல மக்கள் அந்த யுத்தத்தில் உயிர் துறந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை அங்கே நாம் காண்கின்றோம். அப்போது மக்கள் இறைவனிடம் இருந்த அந்த நம்பிக்கையை இழந்தவர்களாக இருந்தார்கள். இறைவன் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர் அனுமதிப்பாரா என்ற ஒரு கேள்விகள் அவர்கள் உள்ளத்தில் எழுந்தன. எனவே அவர்கள் இறைவனை புறக்கணித்து, இனி இறைவன் இல்லை, அந்த இறைவன் நம்மை பாதுகாக்கவில்லை, நம்மில் உள்ள நம்முடைய உறவினர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டார்கள், நம்முடைய பொருட்கள், வாழ்வாதாரங்கள் எல்லாவற்றையும் நாம் இழந்து விட்டோம், நம்முடைய வாழ்க்கை தரைமட்டமாக மாறிவிட்டது. இப்படி இந்த நிலைக்கு, இந்த அவல நிலைக்கு அந்த கடவுள், நம்மை படைத்த கடவுள் கொண்டு வருவாரா? எனவே அவர்கள் இறைவனிடம் நம்பிக்கை வைக்க மறுத்தார்கள். அந்த நிலையில்தான் திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவருடைய நம்பிக்கையை இன்னும் அதிக அளவில் இயேசுவிடம் வைப்பதற்காகவும், ஒரே கடவுளாகிய மூவர் கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாரின் மேல் அந்த நம்பிக்கை வளர்ப்பதற்காகத்தான் அவர் கிறிஸ்துவை அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்று வெளிப்படுத்தி, அவர் உண்மையான அரசர், உண்மைக்கு அரசர், அன்பின் அரசர் என்ற உண்மையை வெளிப்படுத்தி மக்களுடைய நம்பிக்கையை வளர்ப்பதற்காக இந்த திருவிழா நியமிக்கப்பட்டது. That's why this feast has a wonderful purpose. If you are celebrating the feast of Christ the King today, the purpose is to make us to be really, truly believers in Jesus, the only King. To make us to believe that He is almighty, powerful. He is the author of life. He has overcome everything. He is mighty, He is victorious. He has overcome the world. He has overcome sin. He has overcome Satan. He has overcome sickness. He has overcome the self.
He has overcome death. He is victorious. For him everything is possible. அவருக்கு எல்லாம் முடியும். அவர்தான் உண்மையான கடவுள், அவர்தான் இந்த உலகத்தை ஆள்பவர் என்ற ஒரு உண்மையை எடுத்து கூறி மக்களின் நம்பிக்கை அந்த ஒரே உண்மையான கடவுள் மேல் வைப்பதற்காகத்தான் இந்த அரசருக்கெல்லாம் அரசராகிய கிறிஸ்து அரசருடைய திருவிழா கொண்டாடப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் இந்த திருவிழாவை கொண்டாடும் போது அந்த உண்மையான அரசர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்கின்றதா என்பதை நாம் இன்று உணர வேண்டும். இன்று இந்த வருடம் இந்த கிறிஸ்து அரசர் விழாவை நான் கொண்டாடும் போது கூட்டொருங்கி இயக்க திரு அவையின் அந்த அடிப்படையில் இந்த விழாவை பற்றி சிந்திக்க நான் உங்களை அழைக்கின்றேன். As we celebrate this year the feast of Christ the King, I invite each one of you to look at it, reflect about it, and understand in the background of our Holy Father trying to make the church a synodal church. A synodal church. கூட்டொருங்கி இயக்கிய திரு அவை. அங்கே ஒன்றிப்பு, பங்கேற்பு, நற்செய்தி அறிவித்தல், கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன், மிஷன், அந்த உண்மைகளை கொண்டு ஒரு கூட்டொருங்கிய இயக்க திரு அவையை உண்டு பண்ணதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் முயற்சி எடுக்கிறார். அதற்காகத்தான் ஆயர்களின் 2 மாநாடு முடிவடைந்துள்ளது. அந்த மாநாட்டில் நடந்தவற்றை பற்றி இப்போது நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சினடல் சர்ச் கூட்டொருங்கி இயக்க திரு அவைக்கும் கிறிஸ்து அரசர் திருவிழாவுக்கும் என்ன பொருத்தம் என்று ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம். அதில் ஒரு மிக அழகான பொருத்தம் இருக்கின்றது. அதைத்தான் நான் உங்களுக்கு இன்று வெளிப்படுத்த விரும்புகிறேன். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் என்ன வாசிக்க கேட்டோம்? இறைவாக்கினர் டேனியல், அவருக்கு ஒரு இறைவன் காட்சி அளிக்கின்றார். அந்த காட்சியில் அவர் என்ன பார்க்கின்றார்? இயேசு அரசர்களுக்கெல்லாம் அரசராக அங்கே வீற்றிருக்கின்றார். அந்த அரசரின் மகிமையை அவர் காண்கின்றார். அவர் எல்லாருக்கும் அரசர் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல்தான் இன்றைய நற்செய்தியிலே பிலாத்துஸ் இயேசுவிடம் என்ன கேள்வி கேட்கின்றார்? அப்போ நீ அரசனா? இயேசு அதை மறுக்கவில்லை. நீதான் அதை சொல்கின்றாயா என்று கேட்கிறார். Are you the king of the Jews? And Jesus did not reject it. If he were not the king, he would have said clearly, no, that is wrong, I am not a king. But Jesus accepts that I am the king, but my kingdom is not of this world. I am the king, but my kingdom is not of this world. நான் தான் அரசன், ஆனால் என்னுடைய அரசு ஆட்சி இந்த உலகை சார்ந்தது அல்ல. இது உலகை சார்ந்தது ஆக இருந்திருந்தால் என்னுடைய அநியாயிகள், என்னுடைய மக்கள் எனக்காக போராடி இருப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர். எப்படிப்பட்ட அரசர்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு பாவப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர், ஏழை குடும்பத்தில், வசதி இல்லாத குடும்பத்தில், ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தவர். son of a carpenter. They had no place in the society. Carpenters were looked down upon. They had no place in the society, no status. And in that family he was born. He didn't have a place to be born. மாட்டுத் தொழுவத்தில் அவருக்கு பிறக்க நேரிட்டது. மாட்டுத் தொழுவத்தில் வீடு இல்லை. அவர் வளர்ந்த பிறகு என்ன சொல்கிறார்? மனுமனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்ந்தார்,
ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு என்ன சொல்கிறார்? இந்த உலகம் என்னை சார்ந்தது அல்ல, நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, எனக்கு இங்கே இடமில்லை, தலை சாய்க்க இடமில்லை. இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மக்களுக்கும் பிறப்பதற்காக ஒரு வீடு அல்லது நர்சிங் ஹோம், ஹாஸ்பிட்டல், வசதியான இடம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உலகத்தின் மீட்பர் அரசர்களுக்கெல்லாம் அரசருக்கு பிறக்க இடமில்லை. அதுதான் அந்த அரசருடைய அர்த்தம். அதன் பிறகு 33 வருடங்கள் தான் இங்கே அவர் வாழ்ந்தார். அதில் 30 வருடங்கள் மறைவான வாழ்க்கை வாழ்ந்தார் நாசரேத் என்ற ஊரில். Can anything good come out of Nazareth? Nathanael asked. அப்படிப்பட்ட ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் வாழ்க்கை நடத்தினார். 30 வருடங்கள் ஒரு மறைவான வாழ்வு, 3 வருடங்கள் தன்னுடைய பணி வாழ்வு. அந்த பணி வாழ்விலும் அவர் வெறுக்கப்பட்டார், மறுக்கப்பட்டார். எவ்வளோ மக்களால், ஆனால் திரளான மக்கள் அவரிடமிருந்து நன்மைகள் பெற்றன. கடைசியாக அவர் ஒரு குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். சிலுவையிலே. அதன் பிறகு அவரை அடக்கம் செய்ய அவருக்கு கல்லறை இல்லை, இன்னொருவருடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த மனிதன், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவன் எப்படி ஒரு அரசனாக இருக்க முடியும்? அவருக்கு வாய்ப்புகள் இருந்தன. அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அற்புதமாக பருக செய்து திரளான மக்களுக்கு அவர் உணவளித்தார். அதன் பின் அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து அவரை அரசனாக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் இயேசு அங்கிருந்து விலகி போய்விட்டார். அவர் அப்படிப்பட்ட ஒரு அரசனாக வேண்டும் என்றால் அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒருவர் இன்று அரசர்களுக்கெல்லாம் அரசர். எப்படிப்பட்ட அரசர்? What kind of king Jesus is? Such a hopeless life, no place in the society, and how could he be a king for all? But he was the true king. We need to understand today what type of king Jesus was, and Jesus is. He was truly the king. That kingship cannot be taken away from him. அவர் உண்மையிலே ஒரு அரசராக இருந்தார். மக்களின் உள்ளங்களை ஆளும் ஒரு அரசராக இருந்தார். இப்போதும் அந்த அரசராக இருக்கின்றார். அந்த அரசு, அந்த ஆட்சி அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அது எப்போதும் என்றென்றைக்கும் உள்ள ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. அது எப்படிப்பட்ட ஆட்சி? அன்பின் ஆட்சி. அன்பின் ஆட்சி. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் தகப்பன், தாய், பிள்ளைகள், அங்கேயும் ஆட்சி நடக்கின்றது இல்லையா? பாருங்கள், அங்கேயும் ஆட்சி நடக்கின்றது. அங்கே என்ன ஆட்சி நடக்கிறது? தகப்பன், the head of the family, அவர் ஆட்சி செய்கின்றார். நான் சொல்வதுதான் இந்த குடும்பத்தில் நடக்கணும். ஏன் குடும்ப பிரச்சனைகள் வருது? அவர் சொல்வதை மனைவி கேட்காமல் இருந்தால் அங்கே பிரச்சனை. பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்காமல் இருந்தால் அங்கே பிரச்சனை. அங்கே பிளவுகள், இது எல்லாம் நடக்குது. ஆனால் அது ஒரு குடும்பம், அங்கேயும் ஆட்சி நடக்கின்றது. பங்கு தளங்களை எடுத்து பாருங்கள். பங்கு தந்தையர்கள், மக்கள், இங்கேயும் ஆட்சி நடக்கின்றது. பங்கு தந்தை சொல்வதுதான் செய்ய வேண்டும். அதை மீறி இருந்தால் அங்கே குழப்பம் நடக்கிறது. பங்கு பேரவை உறுப்பினர்கள் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நாம் தீர்மானம் எடுப்பதுதான் அங்கே நடக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் இது இருக்கின்றது. கம்யூனிட்டிஸ் எடுத்து பாருங்க. சுப்பீரியர், அவங்க சொல்லுதான் நடக்கணும், இல்லாவிட்டால் அங்கேயும் பிளவு ஏற்படும். இப்படிப்பட்ட ஆட்சிகள் எல்லா இடமும். சமுதாயத்தை எடுத்து பாருங்கள், அரசாங்கத்தை எடுத்து பாருங்கள், நாடுகளை எடுத்து பாருங்கள், எல்லா இடத்திலும் இது இருக்கின்றது.
இயற்கையை பாருங்கள், அங்கேயும் இது இருக்கின்றது. ஒரு தேன்கூடில் 2 ராணி ஈக்கள் இருக்க முடியுமா? ஒரு தேன்கூடில் 2 ராணி ஈக்கள் இருக்க முடியுமா? முடியாது. In a very herd of animals, herd of lions, அங்கே ஒரு மேல் லயன் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை, that type of a nature, that's the world. That's why Jesus said, I am not of this world, my kingdom is not of this world. இன்று நம்முடைய குடும்பங்களில், பங்கு தளங்களில், மறை மாவட்டங்களில், இல்லங்களில், எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் கிறிஸ்து எப்படி அரசராக இருக்க முடியும்? அந்த ஆட்சி நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய பங்கு தளங்களிலும், நம்முடைய நாடுகளிலும் எப்படி நாம் அதை அமைக்க முடியும்? கூட்டொருங்கி இயக்க திரு அவை, சினடல் சர்ச், இதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றது. என்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு தடவை நான் இதை முன்னாலும் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். நான் என்னுடைய குருப்பட்டம் கிடைத்ததும் என்னுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு 2 நாள் நான் அங்கே தங்கி இருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அப்போது என்னுடைய தங்கை, முதல் தங்கை, அவள் திருமணமாகி ஒரு முதல் பிள்ளையை பெற்றெடுத்திருந்தாள். சிறு பிள்ளை, ஒரு பிறந்து ஒரு 2 வாரம் 1 வாரம் ஆகும். இப்போ நான் வீட்டு முன்னால் நான் அங்கே அப்படியே இருக்கிறேன், ஏதோ வாசித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய தங்கச்சிக்கு தெரியாது நான் அங்கே இருக்கிறேன் என்று. அவள் பின்னால் அந்த பிள்ளையை குளிப்பாட்டி விட்டு அவள் முன்னால் வந்து அந்த படியிலே அவள் இருக்கின்றாள். அந்த பிள்ளையின் மேலே எண்ணெய் எல்லாம் போட்டு, குளிப்பாட்டின பிறகு எண்ணெய் எல்லாம் போட்டு, பவுடர் எல்லாம் போட்டு அந்த பிள்ளையிடம் அவள் விளையாடுகிறாள். அப்போது நான் பின்னால் இருந்து அதையெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் அவளுக்கு தெரியாது நான் பின்னால் இருக்கிறேன். இப்போ அதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்து, அவள் அந்த பிள்ளையை போட்டு கையை எடுத்து வாயில் வச்சு கடிப்பா, அந்த பிள்ளைக்கு வயிற்றில் முத்தி வைப்பா. பிறகு அந்த பிள்ளை இதெல்லாமோ செய்துட்டு இருந்தா. பிறகு சொல்லுவான், அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவா, அரே என் ராஜா, என் ராசா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கட்டி வைப்பான். அப்போ நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து, இந்த பிள்ளை இவளுக்கு ராஜாவா? அது எப்படி முடியும்? இந்த பிள்ளை இப்போ அந்த பிள்ளை அங்கே போட்டுட்டு போனால் அந்த பிள்ளை அங்கேயே இருக்கும். அதனால் நடக்க முடியாது, நகர முடியாது. அந்த பிள்ளைக்கு பால் விட்டல என்றால் அந்த பிள்ளை செத்து போகும். அந்த பிள்ளைக்கு துணி விட்டல என்றால் அந்த பிள்ளை சூடுனாலேயும் குளிர்னாலேயும் அந்த பிள்ளையால் தாங்க முடியாது. அந்த பிள்ளைக்கு தன்னை பாதுகாக்க முடியாது. A helpless child, a helpless child. அந்த child, that child becomes her king. எப்படி அது? அந்த child is ruling that mother. He is a ruler. He is ruling that mother. And the mother is a slave. Does everything for that child. அந்த பிள்ளைக்காக அந்த அம்மா எல்லாம் செய்கிறா. அந்த பிள்ளையை ராஜா என்று கூப்பிடுறா. ராத்திரி பூரா உட்கார்ந்து அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறார். ஒரு அடிமையை போல தன்னுடைய தூக்கத்தையும் விட்டு விட்டு அந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்கிறார். அந்த பிள்ளையுடைய அசுத்தம் இசுத்தம் எல்லாவற்றையும் அவள் ஒரு அடிமையை விட கேவலமான ஒரு அடிமையாக அந்த பிள்ளைக்கு அவள் இதையெல்லாம் செய்கிறாள். ஆனால் அதையெல்லாம் செய்யும்போது வருத்தத்தோடு துன்பத்தோடு செய்யவில்லை, மகிழ்ச்சியாக செய்கிறார், சந்தோஷமாக செய்கிறார். அரேன் ராசா அந்த பிள்ளையை போட்டு நான் நினைப்பேன், இந்த பிள்ளை ஐயோ தொந்தரவு தொல்லை, எப்பமா அதுக்கு பின்னால் இருக்கணும், அதுக்கு அது செய்யணும் நான் நினைப்பேன். ஆனால் அவ என் ராஜா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அங்கேதான் உண்மையான அரசு, அன்பின் அரசு. அந்த பிள்ளை அந்த தாய் மேல்
ஆட்சி செலுத்துகிறது. The child is ruling on the mother. What type of a rule? A rule of love. Through love, not through authority, but through love. Love becomes authority. Love becomes service. In love, she is serving. In love, the child is showing its authority. இதை செய், அதை செய், எனக்கு பால் கொடு, என்னை குளிப்பாட்டு, எனக்கு துணி போடு, என்னை தூங்கவை. அது அந்த ஆட்சி செலுத்துகிறது. The child is ruling. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் உண்மையான அரசு. இயேசு இதை பற்றி தான் சொல்கிறார். இயேசு இன்று நம்முடைய அரசராக இருக்கிறார். எப்படி? அன்பினால். அன்பின் அரசர் அவர். அந்த அன்பினால் தான் அந்த உலகை எல்லாம் நாம் தனதாக்கி கொள்ள முடியும். அன்பினால் தான் ஒரு குடும்பத்தை நாம் தனதாக்கி கொள்ள முடியும். அன்பினால் தான் ஒரு சமுதாயத்தை நாம் தனதாக்கி கொள்ள முடியும். அன்பு இல்லை என்றால் அங்கே சண்டை வரும், யுத்தம் வரும், யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற முயற்சிகள் வரும். அங்கே சமமான நிலை இராது. அன்பு மட்டும்தான் அந்த சமத்துவத்தை கொண்டு வரும். அதனால் தான் கடவுள் தனிப்பட்ட ஒரு நபராக இல்லை, மூவராக இருக்கின்றார். பாவம் எப்படி தொடங்கினது? இந்த உலகத்திலே சமணசுகள் எப்போதும் கடவுளை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நித்தியம் அவரை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள். They were eternally praising God, the angels. When God revealed his plan that I am sending his son, his name will be above all other names and all creatures should bow before him. When God revealed that plan, Lucifer and his companions said, why should we worship only one God, that God the Father? Why we have to worship that son? அங்கே பிளவு ஏற்படுகிறது, கருத்து மாற்றம் ஏற்படுகிறது. அவர்கள் அந்த அன்பு கடவுளை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் சாத்தானாக மாற்றப்படுகிறார்கள். அங்கேயும் அதே நிலை. எனவே கடவுளை நாம் பார்க்கும்போது தந்தை, மகன், தூய ஆவியார் ஒரே நேச்சர், தத்துவம், இயல்பு எல்லாவற்றிலும் ஒன்றாக இருக்கின்றார்கள். தந்தைக்கு எப்படியோ அதே போல் மகனுக்கும் அதே போல் தூய ஆவிக்கும் சமமான ஆட்கள், கூட்டொருங்கி இயக்க அவை. அதுதான் கூட்டொருங்கி இயக்க அவை. அங்கே அன்பு முற்றிலும் முழுவதுமாக இருக்கின்றது. மூவர் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு முற்றிலுமாக இருக்கின்றது. It's the fullness of love. The father's love for the son, son's love for the father. It's not that the father loves more than the son is little less. No. As the father loves the son father. In the spirit they are one. அதான் கூட்டொருங்கிய இயக்கம், அதான் சினடல். அப்படிப்பட்ட ஒரு திருவையை இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அமைக்க விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய உண்மையான நேச்சர் என்ன? நம்முடைய உண்மையான இயல்பு அந்த கடவுளின் இயல்பு. நாம் அவரின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். எனவே நம்முடைய உண்மையான இயல்பு அந்த இயல்பு. எனவே அரசர் என்று சொல்லும்போது அது அன்பின் அரசர். அந்த அன்பு நம்மிடம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பில் நாம் பழக வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய உண்மையான வாழ்வு. அதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து அந்த வாழ்வை நமக்கு வாழ்ந்து காட்டினார். அதனால்தான் அவர் உண்மையான அரசு. அந்த அரசத்துவம் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இன்று ஒருவன் அரசனாக இருக்கலாம் இந்த உலகத்தில், மறுநாள் அவன் தோற்கடிக்கப்படுவான், இன்னொருவன் அரசனாக மாறுவான். ஆனால் இயேசுவின் அந்த ஆட்சி எப்போதும் உள்ளது. நாம் அந்த ஆட்சியில் நிலைத்திருந்தால், நாம் அந்த ஆட்சியில் புகுந்து அதே போல் வாழ்க்கை நடத்தினால் அது நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே சமாதானம், மகிழ்ச்சி, ஒன்றிப்பு, பங்கேற்பு,
அது முழுவதும் ஒரு நற்செய்தியாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு நற்செய்தியாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்து அரசர் என்று, அரசர்களுக்கெல்லாம் அரசர். அந்த அரசர் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார். அதனால் தான் பிலாத்துவிடம் சொல்கிறார், என்னுடைய ஆட்சி இந்த உலக ஆட்சியை போல அல்ல. தன்னுடைய சீடர்களிடம் அவர் என்ன சொல்கிறார்? இந்த உலகத்தில் ஆட்சி புரிபவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை இன்னொருவரிடம் காட்டுவார்கள். They will lord over their authority over others. Let it not be among you like that. Did not Jesus say that? தன்னுடைய சீடர்கள் அவர்கள் தங்களிடையே நம்மில் யார் பெரியவர், யார் சிறியவர், யார் இயேசுவின் வலப்பக்கம் இறப்பக்கம் இருக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? இந்த உலக அரசர்களைப் போல், உலக அதிகாரத்தைப் போல் நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அதிகாரம் செலுத்தி வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் பணி செய்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒன்றித்து வாழ, பங்கேற்பு வாழ்க்கையில் ஒன்றுபட, அது நற்செய்தியாக மாறத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எனவே இன்று கிறிஸ்து உண்மையான அரசர், அரசர்களுக்கெல்லாம் அரசர். அந்த அரசத்துவம் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அரசாட்சியில் நாம் இன்று செல்ல வேண்டும். அப்படி அந்த அரசாட்சியை, அவரை போன்ற ஒரு அன்பில் ஆட்சியை கட்டி அமைக்க நமக்கு அவருடைய ஆவி தேவைப்படுகிறது, தூய ஆவியார். அதனால் தான் இயேசு சொன்னார், நான் தந்தையிடம் செல்கிறேன், அது உங்களுக்கு நல்லது. தந்தையிடம் நான் செல்லும் போதுதான் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த துணையாளர் யார்? கடவுளின் ஆவி. கடவுளின் ஆவி, the spirit of God. What is the spirit of God? Spirit of love, spirit of understanding, spirit of forbearance, spirit of compassion, spirit of oneness, unity, spirit of living together, spirit of service, spirit of forgiveness. That is the spirit that is sent to us, so that we will be able to establish that kingdom where Christ is the king, the true king, the king of the truth. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்று இந்த பிள்ளைகளுக்கு உறுதி பூசல் அருட்சாதனம் கொடுக்கப்படுகிறது. எதற்காக? இந்த அரசாட்சியை கட்டி அமைப்பதற்காக. இன்று அவர்கள் இயேசுவின் சிப்பாய்களாக மாறுகிறார்கள். இயேசுவின் அவர்களுடைய நெத்தியில் திருத்தைலம் பூசப்பட்டு அவர்கள் இயேசுவுக்கு முற்றிலும் சொந்தமாக மாற்றப்படுகிறார்கள். இயேசு அவர்களை இன்று தனதாக்கிக் கொள்கிறார்கள். அந்த ஆவியால் அவர்கள் இன்று நிரப்பப்பட்டு அவருடைய வாழ்க்கை செயல்பாட்டில் அந்த ஆவி செயல்புரியும் வண்ணம் இறைவன் இன்று அவர்களுக்கு இந்த அருட்சாதனத்தை வழங்குகிறார். எனவே இது ஒரு மேன்மையான நாள் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அந்த ஆவி, கடவுளின் ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை கிறிஸ்தவர்களாக்கி திருமுழுக்கின்ற அருட்சாதன வழியாக, இப்போது உறுதி பூசுதல் என்றும் அருட்சாதன வழியாக இவர்கள் இறைவனின் பிள்ளைகளாக, இறைவனுக்காக வாழ்பவர்களாக, இறைவனுக்கு சான்று பவர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக, நற்செய்திக்காக வாழ்ந்து சான்று பவர்களாக மாற்றப்படுகிறார்கள். எனவே இன்று நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த கிறிஸ்து அரசர் என்ற விழாவில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உண்மையான அந்த ஆட்சி, அந்த அரசர் என்ற அந்த உண்மையை உணர்ந்து நம்முடைய குடும்பங்களிலும், நம்முடைய பங்குத்தளங்களிலும், நம்முடைய ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ்லேயும் அந்த அடிப்படையில் வாழ்க்கை நடத்த இன்று நாம் இறைவனிடம் வேண்டுவோம். நம்முடைய குடும்பங்களில் அந்த கூட்டொருங்கிய இயக்கம், திருத்தந்தை சொல்கிறார் கூட்டொருங்கிய திரு அவை, அது குடும்பங்களிலும் இருக்க வேண்டும். தகப்பன், தாய் எல்லோரும் ஒன்றிப்பிலும் பங்கேற்பிலும் நற்செய்தி போன்று மாறுவதற்காகத்தான் இந்த கூட்டொருங்கிய திரு அவை. எனவே அது குடும்பங்களில் இருக்க வேண்டும், பங்கு தளங்களில் அப்படி நடக்க வேண்டும், ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் அப்படி நடக்க வேண்டும், சமுதாயத்தில் அப்படி இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நம் மத்தியிலே அமைக்க இந்த திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.